உலகிலேயே முதலாவதாக கிரிபாட்டி தீவை தொடர்ந்து நியூசிலாந்து நாட்டில் பிறந்தது புத்தாண்டு. பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டத்துடன் வரவேற்ற மக்கள். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டங்கள். கண்கவர் வான வேடிக்கைகள், ஆடல் பாடல் என 2026 வரவேற்ற மக்கள். புத்தாண்டை வரவேற்க தயாராகும் தமிழ்நாடு. புதுச்சேரி கடற்கரையிலும் குவிந்த சுற்றுலா பயணிகள். பரபரப்பான அரசியல் சூழலில் வரும் 4ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தேர்தல் தொடர்பாக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த திட்டம். ஜனவரி 6ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம். இடைக்கால பட்ஜெட் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல். எதிரிகள் மற்றும் உதிரிகளின் வியூகங்களை தகர்த்தெறிவோம் என திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உறுதி. உரிமை போர்க்களத்தில் வாளேந்தி நிற்பதாகவும் அறிக்கை. தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி உத்தரவு. எஸ்ஐஆர் பணிகளை கண்காணிக்கவும் அறிவுறுத்தல். திருப்பூரில் போதை இளைஞர் ஒருவர் காவலரை கத்தியுடன் விரட்டப்பட்ட சம்பவத்துக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம். சட்டம் ஒழுங்கை காக்க முடியவில்லை என்றால் எதற்கு ஆட்சியில் இருக்கிறீர்கள் என முதல்வருக்கு கேள்வி. திருப்பூரில் காவலரை கத்தியால் தாக்க முயன்றவருக்கு மனநிலை பாதிப்பு போல் தெரிகிறது என காவல்துறை விளக்கம். கத்தியால் விரட்டியவர் ஏற்கனவே சிறை சென்றவர் என்றும் காவல் ஆணையர் பேட்டி. முதல்ல பார்க்கும்போது அது போதையாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் செக் பண்ணி பார்த்ததில் அவர் போதையில் இல்லை, மது போதையிலேயே இல்லை. பீடி மட்டும் இருக்குது அவர் கையில், 2 கட்டு பீடி வச்சுருக்காரு. அதனால் கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி நடந்துட்டார் அவர் ஸ்டேஷனில். அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம். ஒரு வழக்கு இருக்குது 2020 ஒரு இதே மாதிரி கலெக்டரேட்டில் ஒரு வண்டியை டேமேஜ் பண்ணியிருக்காரு. அப்போவுமே அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி தான் நடந்துருக்கு. திருத்தணி சம்பவம் தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளதாக திருமாவளவன் கண்டனம். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீரழிந்துவிட்டது என உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு நயினார் நாகேந்திரன் கடிதம். மத்திய உள்துறை அமைச்சகம் தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பயன்படுத்துவோர் மட்டுமே கைது செய்யப்படுகிறார்கள். விற்பனையை ஒழிக்க முதல்வர் நேரடியாக நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தல். முக்கியமா இந்த ட்ரக்ஸ் கல்ச்சர் இருக்கு பாத்தீங்களா, இதற்குரிய விற்கக்கூடியவங்க இது வரைக்கும் யாரும் கைது செய்யப்படவே இல்லை. இதுக்குள்ள அரசியல் இருக்கா இல்ல ஆளுங்கட்சி பிரமுகர்கள் இருக்காங்களா என்ன எதுவுமே தெரியல. காவல்துறை இது வரைக்கும் யாருமே கைது செய்யாம இதை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்கள மட்டுமே கைது செஞ்சுட்டு இருக்காங்க. இதை விற்கிறவங்க யார்? அப்ப இதை வித்துட்டு யாரு? ஒரு அரசியல்வாதிக்கு தெரியாதா? ஒரு எம்எல்ஏக்கு தெரியாதா? ஒரு எம்பிக்கு தெரியாதா? ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா? இதை தமிழ்நாடு காவல்துறையில முதலமைச்சரே டைரக்டா இதுல இறங்கி ஒவ்வொரு எஸ்பிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எப்படி கியூ பிரான்ச் செயல்படுச்ச ஒரு நேரத்தில் எப்படி மது ஒழிப்புக்கு செயல்படுறாங்களோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஒழிப்புக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணி நம்ம இளைஞர்களை காப்பாற்றணுங்கிறது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. காங்கிரஸ் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட வேண்டாம். விசிக மதிமுக இடதுசாரிகளுக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் எச்சரிக்கை. பிரவீன் சக்கரவர்த்தி மீது ராகுல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தவில்லை.
டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் எனது கருத்து திரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருப்பதாக விசிக எம்பி ரவிக்குமார் விளக்கம். தேவையற்ற சங்கடத்தை தோழமை கட்சிகள் ஏற்படுத்த வேண்டாம் என செல்வபெருந்தகை அறிவுரை. தோழமை கட்சிகள் தோழமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பத்திரிகை வாயிலாக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம், புகார் அளித்திருக்கிறோம், நடவடிக்கை எடுப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம். இதை தோழமை கட்சிகள் பெரிதுபடுத்த வேண்டாம். இது யாருக்கும் நன்மை கிடையாது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, திட்டவட்டமாக கூறும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபெருந்தகை. இல்ல ஒரு சலசலப்பு இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி சமுத்திரம் போன்றது, கடல் போன்றது. சிறிய சிறிய அலைகளும் பெரிய பெரிய அலைகளும் அடிக்கத்தான் செய்யும், ஆனால் ஓய்ந்துவிடும். இதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி உச்சகட்ட குழப்பத்தில் உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து. காங்கிரஸ் உள் விவகாரத்தில் தலையிடக்கூடாது என சொல்வோர்தான் அதிமுக பாஜக விவகாரத்தில் தலையிடுகிறார்கள் என்றும் பேட்டி. மாணிக் தாக்கூர் என்ன சொல்றாரு, எங்க கட்சிக்குள்ள நீங்களாம் தலையிடாதுங்க அப்படின்னு. ஆனா இவங்க தான் அதிமுக பத்தி பேசுவாங்க, பாஜகவை பத்தி பேசுவாங்க, அவங்க அடிமைம்பாங்க, இவங்க அடிமைம்பாங்க. உச்சகட்ட குழப்பத்தில் இந்தி கூட்டணி இருக்கிறது, திமுக கூட்டணி இருக்கிறது என்பதை மாணிக் தாக்கூர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சில அறிவுஜீவிகள் உத்தரப்பிரதேசத்துடன் தமிழகத்தை ஒப்பிடுவது சரியல்ல என பிரவீன் சக்கரவர்த்தியை மறைமுகமாக சாடிய ப. சிதம்பரம். உத்தரப்பிரதேசத்துடன் தமிழ்நாட்டை ஒப்பிடுவதில் உடன்பாடில்லை என்றும் கருத்து. எங்களுடைய தோழர் சொன்னதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிடுவதை எனக்கு உடன்பாடு கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதையெல்லாம் வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மார்ச் இறுதி அல்லது ஏப்ரல் தொடக்கத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்கலாம் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கணிப்பு. விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துமா என்ற கேள்விக்கு அவரது முயற்சி வெல்லாது என்றும் பதில். விஜய் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அவர் முயற்சி வெல்லாது. தேர்தல் மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் முதல் பகுதியில் வரும் என்பது எனக்கு செய்தி. சென்னை பள்ளிக் கல்வித்துறை இயக்குநரகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் சம வேளைக்கு சம ஊதியம் கேட்டு 6வது நாளாக தொடரும் போராட்டம். ஆசிரியர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் கோரிக்கை குறித்து தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்திய அமைச்சர்கள் குழு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி ஜாக்டோஜியோ போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் ஆலோசனை. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசு அரசியல் நோக்கோடு செயல்படுவதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. தூணில் தீபம் ஏற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவும் உறுதி. ஒரு லட்சத்துக்கும் கீழ் வந்தது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 99,840 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பிலிருந்து 3% குறைவு. அதிகபட்சமாக நெல்லையில் 95% கூடுதலாக மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக அமெரிக்காவை தொடர்ந்து சீனாவும் தகவல். மத்திய அரசு மறுப்பு தெரிவித்த நிலையில் பிரதமர் மோடி விளக்கமளிக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசாக பச்சரிசியுடன் 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு, 248 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு ஆணை.
ஒரே வாகனத்திலிருந்து 2 ஏவுகணைகளை வெற்றிகரமாக ஏவி இந்தியா சாதனை. ஒரே நேரத்தில் 2 இலக்குகளை தாக்க முடியும் என்றும் DRDO அறிவிப்பு. இனி குடியரசு தின அணிவகுப்பில் விலங்குகளும் பங்கேற்கலாம். மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி.